நீரே, நீங்க இப்போ ரீசெண்டா உங்களோட யூடியூப் இல்லனா இன்ஸ்டாகிராம் ஃபீட ஓபன் பண்ணா ஒரு குறிப்பிட்ட வீடியோ திரும்ப திரும்ப வர்றத கவனிச்சிருப்பீங்க. ஆமா. அதாவது நடிகர் விஜய் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில பேசின ஒரு பழைய வீடியோ அது. எக்ஸாக்ட்லி. இப்போ என்னோட அந்த ஒரு புலனாய்வு மூளைக்கு என்ன கேள்வினா, ஏன் திடீர்னு இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகணும்? இந்த டிஜிட்டல் ட்ரெண்டுக்கு பின்னாடி அதாவது ஒரு நுட்பமான அல்காரிதம் கேம் இருக்கு. அதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. ஏன்னா இத வெறும் ஒரு ஒரு சாதாரண சினிமா பஸ்ஸோ இல்ல நாஸ்டால்ஜியாவோ நாம ஒதுக்கிட முடியாது. ரைட். அவர் அதுல பேசுற விஷயம் பாத்தீங்கன்னா நேரடியாகவே லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்டது. குறிப்பா நம்ம கல்வி முறையில பல வருஷமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளிய அவர் அந்த பழைய பேச்சிலேயே தொட்டிருக்காரு. அந்த இடைவெளி என்னன்னா, இந்த 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே மாணவர்களுக்கு தேவைப்படுற அந்த வொகேஷனல் ட்ரெய்னிங்னு சொல்ற தொழில் சார்ந்த திறன் பயிற்சி. ஆமா. வெறும் ஒரு பட்டப்படிப்பு போதாது, கையில ஒரு தொழில்நுட்பமும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்போ இந்த திறன் பயிற்சி வேணுங்கிறது எப்பவுமே எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் தானே? இதுல என்ன அவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்கு? இங்கதான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அதாவது காலம். இப்போ இருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கை, அதாவது NEP வரதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் இத பத்தி பேசியிருக்காரு. ஓ, நிஜமாவா? அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாங்க. நம்ம கல்வி முறை பொதுவா மாணவர்களுக்கு ஒரு தியரிய மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது. ஆனா அத நிஜ உலகத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு அடாப்டர் இல்லாம அவங்க தடுமாறுறாங்க. கரெக்ட். அந்த வீடியோல விஜய் பேசினது இந்த அடாப்டரை பத்தி தான். ஒரு பிளக்க சாக்கெட்ல மாட்டுறதுக்கு எப்படி அடாப்டர் தேவையோ அதே மாதிரி தான் படிப்புக்கும் வேலைவாய்ப்புக்கும் நடுல இந்த திறன் பயிற்சி ஒரு நேரடி பாலமா இருக்கு. ஆஹா. இன்னைக்கு தேவையில இருக்கிற டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்ல கோடிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நிஜ உலக திறன்களை பள்ளியிலே கொடுக்கணும்னு அவர் அப்பவே சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இது புரியுது. ஆனா இங்க தான் என்னோட அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஆங்கிள் உள்ள வருது. இப்போ இவ்ளோ காலத்துக்கு அப்புறம் இது ஏன் வைரல் ஆகுது? இத சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்றவங்க சும்மா சாதாரணமா ஷேர் பண்ணல. கண்டிப்பா கிடையாது. அதாவது +2க்கு பிறகு வேலை, விஜய் சொன்னது நடக்குதா அப்படின்னு ரொம்ப ஹை சிடிஆர் தம்ப்நெயில்ஸ் போடுறாங்க. இத பார்த்தா ஏதோ ஒரு ரசிகர் சும்மா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ற மாதிரி தெரியலையே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. டிஜிட்டல் உலகத்துல இத நாம கட்டமைக்கப்பட்ட வைராலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது என்ஜினியர்ட் வைராலிட்டி. இன்ஜினியர்டு வைராலிட்டி. ஓகே. ஆமா. ஏன்னா இந்த வீடியோக்களை அவங்க அப்படியே முழுசாலாம் அப்லோட் பண்றதில்ல. அவர் அந்த சிஸ்டத்தை பார்த்து கேள்வி கேட்கிற கரெக்டான ஒரு 15 செகண்ட மட்டும் கட் பண்ணி ஷார்ட்ஸா மாத்துறாங்க. ஆஹா, ஒரு ஹூக் மாதிரி செட் பண்றாங்க. கரெக்ட். அந்த ஹூக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற SEO டாக்ஸ நீங்க கவனிக்கணும். டிவிகே, அதாவது அவரோட புதிய அரசியல் கட்சியோட பேரு, அப்புறம் தமிழ் பொலிட்டிக்ஸ், எஜுகேஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப நுட்பமா உள்ள வைக்கிறாங்க. ஓஹோ. அப்போ இந்த யூடியூப் ஆல்கரிதம் என்ன பண்ணுதுன்னா, இந்த வார்த்தைகளெல்லாம் சேர்த்து கல்வி சம்பந்தமான வீடியோ தேடுறவங்களுக்கும் இந்த அரசியல் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுது இல்லையா? ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஒரு நடிகரோட பழைய சமூக அக்கறை கொண்ட பேச்சை எடுத்து அதை அவரோட இன்றைய அரசியல் பயணத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா மாத்துறாங்க. வாவ்! நீங்க கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. இதுல எந்த அரசியல் சார்பும் இல்லாம நம்ம பார்த்தோம்னா, இது ரொம்ப ஒரு தூய்மையான டெக்னிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ரைட். மக்கள் மனசுல ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய விஷயத்த இன்னைக்கு இருக்கிற தேவைக்காக ரீபேக்கேஜ் பண்றாங்க. அப்போ இதன் மூலமா கல்வி சீர்திருத்தம் வேணும்னு நினைக்கிற புது ஆட்களை கூட அவங்களால ஈஸியா அவங்க அரசியல் வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியுது. அதுதான் இதோட அல்டிமேட் கோல். இது ரொம்ப ஒரு நேர்த்தியான நெட்வொர்க் கட்டமைத்து. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நேரே நாம பாக்குற எந்த ஒரு வைரல் ட்ரெண்டும் சும்மா வானத்திலிருந்து குதிக்கிறது இல்ல. கண்டிப்பா கிடையாது. ஒரு ஒரு நியாயமான அக்கறை, அதுக்கான தொலைநோக்கு பார்வை, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் அல்காரிதத்தை தங்களுக்கு சாதகமா வளைக்கிற நுட்பம், இது மூணும் எப்படி ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு உங்க மொபைல் ஸ்கிரீனுக்கு வருதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா பார்த்தோம். அதாவது தகவல்ங்கிறது வெறும் டேட்டா மட்டும் இல்ல. அதை எப்படி, எப்போ, எந்த வடிவத்துல பேக்கேஜ் பண்றாங்க அப்படிங்கறதுல தான் அதோட நிஜமான பவரே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதோட இன்றைய அலசுல நாம நிறைவு செய்வோம். ஆனா போறதுக்கு முன்னாடி நேரே உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பழைய பேச்சுக்கள் புதிய அரசியல் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி திடீர்னு உயிர் பெறுதுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். அப்படி என்றால் இன்டர்நெட்ல நாம பார்க்கிற ஒரு ட்ரெண்டிங் வீடியோ நிஜமாவே நாமளா தேடி பார்க்கிற ஒரு விஷயமா? இல்ல, நாம எதை பார்க்கணும்னு ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டல் கட்டமைப்பு முன்கூட்டியே முடிவு பண்ணுதா? எக்ஸாக்ட்லி. அடுத்த முறை உங்க ஃபீட்ல ஒரு பழைய வீடியோ வைரல் ஆகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த டிஜிட்டல் கயிறை கொஞ்சம் உற்று பாருங்க. சிந்திப்போம்.